ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கர்ப்பம் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் ஒரு ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பேர் அர்ஜுன், ஹீரோயின் பேர் பிரியா. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிச்சுவேஷனில் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட்டும் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைகள்லாம் என்ன, இதுக்கு எதிராக இருக்குது யாரு, நம்ம ஹீரோ பண்ணுற பல விஷயங்கள் என்ன, அவர் பண்ணுற தப்புலாம் என்ன, கடைசியில் இவங்க ஒன்று சேர்ந்தாங்களா இல்லை என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படமாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி படத்தில் வர எமோஷனல் பாண்டிங்ஸும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மற்றபடி மற்ற எல்லாருமே ஒரு ஓகேஷான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் தான். அது ஃப்ரேம்க்கு ஃப்ரேம் நல்லாவே தெரிய தான் செய்யுது. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே, சினிமோட்டோகிராஃபியில், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாத்துலேயுமே. இந்த படத்தோட நெகட்டிவ் பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே தான். படம் பல இடத்துல ரொம்ப மெதுவாக போகுது, ரொம்ப டிராமேட்டிக்காக போகுது. அதே மாதிரி படத்தில் புதுசாக சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. ரொம்ப டெம்ப்ளேட்டான ஒரு படமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸுமே நம்மளால் முன்னாடியே யூகிக்க முடியுது. அதனால அதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டிங்கன்னா 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.